பல தேசியவாதத்திற்கு எதிரான செயலா பாக்குறாங்க. அதுவும் குறிப்பா இப்ப குமார் ஆசீர்வாதம்லாம் சொல்றது வந்து இப்ப ஆளுநர் அதிகாரத்தை பறிச்சுட்டாங்க, குடியரசுத் தலைவருக்கே காலக்கெடு நிர்ணயம் செய்யறது, இதெல்லாம் தேசியவாதத்துக்கு எதிரானதுன்ற பார்வைக்கு நகர்த்துறாங்களே. கேக்குறீங்களா? உங்கள்கிட்ட தான் கேட்கிறேன். இல்லை, அதுக்கு முன்னாடி அந்த பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். அதுக்கு முன்னாடி 2 விளக்கத்தை மட்டும் கொடுத்துறேன். அது என்னன்னா, சார் வந்து கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம்னு ஆரம்பிச்சாங்க. அதாவது கிரான்வில் ஆஸ்டின்றவர் கொடுத்த தத்துவம் அது. அந்த கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி இன்னைக்கு 1% கூட அதில் நம்பிக்கை இல்லாதவர். ஆனால் 12 ஆண்டுகளுக்கு முன்னாடி, அதாவது 2011-12 வாக்கில் குஜராத் முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடி அவர்கள் இதே கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம்ன்றது இல்லாமல் இருக்கு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசு வந்து எங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிச்சை எடுக்கக்கூடிய சூழலை வந்து உருவாக்குது, குஜராத்தியா உங்கள்கிட்ட கையேந்தணும்னு மாநில உரிமைகளுக்கான குரலை வந்து கொடுத்துட்டு இருந்தாரு. அது இன்னைக்கு வந்து ஒன்றுமே இல்லை. 2வது பாயிண்ட், சார் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனே பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னா, யாரால பாதிக்கப்பட்டுச்சுன்னா அது வந்து பாத்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடியால தான். ஏன்னா அதுல வந்து பொருளாதார இடஒதுக்கீடுன்ற ஒரு விஷயம் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனுக்கு அகேன்ஸ்டான ஒரு விஷயம். அதை வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செஞ்சாங்க. 3வது வந்து சார் சொல்றாங்க இன்னைக்கு வந்து அப்படியே பறிச்சுக்கிட்டாங்க, உச்சநீதிமன்றத்தோட செயல்பாடு சரியில்லைன்னு. ராமர் கோயில் கட்டலான்னு சொல்லும் போது அந்த தீர்ப்பை வரவேற்றாங்க. காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து போச்சு அப்படின்னும் போது அந்த தீர்ப்பை வரவேற்கிறாங்க. அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம், பொருளாதார இடஒதுக்கீடு விஷயத்திலையும் உச்சநீதிமன்றத்தோட எல்லா தீர்ப்பையும் வரவேற்றவங்க இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களின் குரலா முதலமைச்சர் எடுத்த நடவடிக்கைக்கு ஆதரவா உச்சநீதிமன்றம் நிக்குதுன்னும் போது இன்னைக்கு வந்து அதை வந்து தப்பா சொல்றாங்க. இதுக்கான பாயிண்ட் இன்னொன்னு என்ன சொன்னீங்க, தேசியவாதம் அப்படின்னு சொன்னீங்க. பேரறிஞர் அண்ணா சொல்லுவாரு, அதாவது தத்துவங்களின் வறட்சி இருக்கு பாருங்க, அந்த தத்துவங்களின் வறட்சிக்கான வெளிப்பாடு தான் தேசப்பற்று, தேசியவாதம் அப்படிங்கிறது. ஏன்னு கேட்டா எங்கிட்ட வந்து கொள்கை இருக்கு, கொள்கைக்கும் தத்துவமும் இல்லாம வறட்சியில் இருக்கிறவங்க தான் இந்த தேசியவாதம்ன்ற கொள்கையை வந்து சொல்லுவாங்க. நான் சமூக நீதி பேசுவேன், நான் வந்து மதச்சார்பின்மைன்னு ஒரு கொள்கை வச்சிருக்கேன், நான் வந்து பாத்தீங்கன்னா மொழியில வந்து எனக்கு மும்மொழி கொள்கை வேணாம், இருமொழி கொள்கை தான்ற ஒரு கொள்கை இருக்கு. இப்படி எனக்கு எல்லாத்துலயுமே ஒரு கொள்கை இருக்கு. அப்படி கொள்கையே இல்லாதவங்க தான் எடுத்த உடனே தேசியம் என்ன பாதிக்கப்பட்டுச்சு. இப்ப அதாவது இங்க இருக்கக்கூடியதுல ஒற்றுமையிலையோ இல்ல பிரிவினைன்னு இவங்க சொல்றாங்களே, மதத்தின் பெயரால் யார் வந்து பிரிவினை ஏற்படுத்துறா? ஒடிசால போய் ஒரு உள்துறை அமைச்சரும் பிரதமரும் வந்து அந்த பூரி ஜெகநாதர் கோயில் சாவி வந்து தமிழர்கள்ட்ட இருக்கு, ஆள நினைக்கிறாங்க அப்படின்னு பிரிவினைவாதம் பேசுனது யாரு? காந்திய கொலை செஞ்சவங்க எல்லாம் பிரிவினைவாதம் எங்களை பார்த்து சொல்லலாமா? சரி, நம்ம அதுன்னா கொஞ்சம் டீவியேட் ஆயிருவோம், நம்ம தலைப்புக்குள்ளேயே நிக்கலாம். திரு ஆசீர்வாதம், தேசியவாதம் அப்படின்றது வந்து ஒரு கேடைய மாதிரி பயன்படுத்திக்கிறாங்க, ஆனா வலுவான ஆதாரங்களை கொடுக்கிறது இல்லை அப்படின்ற ஒரு பார்வை. திரு மோடி அவர்கள் ஆட்சிக்கு பிறகுதான் மாநிலங்களின் பல உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கு. அப்ப காலத்தின் தேவையா மாநில சுயாட்சி வந்திருக்குன்னு சொல்றதை எப்படி எடுத்துக்கிறீங்க? விஜயன், இதுல வந்து இன்னைக்கு முதலமைச்சர் பேசும்பொழுது வந்து இந்த கல்விக்கு வந்து அதுவும் குறிப்பாக அந்த சமக்க சிக்ஷா அபியானுக்கு வந்து பணம் கொடுக்கவில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் வைத்தார். அதனால வந்து கல்வியை வந்து மாநில பட்டியலுக்கு அது மாத்திட்டா வந்து அதெல்லாம் நாங்க பாத்துருவோம் அப்படின்னு. அப்படி வந்து மாத்திட்டா என்ன சார், பாலாரும் தேனாரும் ஓடும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இதே திரு தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து பட்ஜெட்டை வந்து தாக்கல் செய்யும் போது நம்ம ஆலூர் ஷானவாஸ் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அவர் அந்த பட்ஜெட் பேப்பரை படிச்சிருப்பார் என்ற ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின்படி நான் வந்து ஒரு சின்ன ஒரு டேட்டா மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது 2024-25 நாங்கள் கொடுக்க வேண்டிய பணம் வந்து 49,755 கோடி. எதுக்காக வந்துன்னா உதவி மானியங்களுக்காக நாங்க கொடுக்க வேண்டியது. ஆனா நாங்கள் எவ்வளவு கொடுத்தோம் தெரியுமா? ரிவைஸ்ட் எஸ்டிமேட்டை வந்து திரு ஆலூர் ஷானவாஸ் படிச்சு பார்க்கணும். நாங்க கொடுத்தது 52,491 கோடி, 3,000 கோடி ரூபாய் நாங்க எக்ஸஸா கொடுத்திருக்கோம். அன்னைக்கு வந்து அவர் பட்ஜெட் தாக்கல் பண்ண நாங்க எங்களுடைய சொந்த பணத்திலே நாங்க பார்த்துக்கோம் இந்த பணத்தை அப்படின்னு. ஆக்சுவலி அந்த பணம் ஆல்ரெடி நாங்க 3,000 கோடி வேற ஒரு எக்ஸஸ் அக்கௌண்ட்ல நாங்க கொடுத்திருக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு அக்கௌண்ட்ல அரசுக்குரிய அந்த வளர்ச்சி பணிகள் சாரா செலவினங்கள்ல 8,000 கோடி ரூபாய் அவங்கள்ட்ட எக்ஸஸா எங்களுடைய பணம் இருக்குது சார். 11,000 கோடி ரூபாய் மத்திய அரசுடைய பணம் வந்து மாநில அரசு கிட்ட 24-25 பட்ஜெட்ல இருந்துச்சு. அதை வந்து கடந்து போனாங்க. அதனால உடனடியா என்ன சொல்லிட்டாங்க, உடனடியாக நீங்கள் வந்து கல்வியை வந்து மாத்திருங்க, ஜூபும்பா பண்ணுங்க, நாங்க எல்லாத்தையும் பார்த்துக்கோம் சார், எங்க பணத்துல தான் சார். அதுக்கப்புறமேட்டு நீங்க வந்து பணமே கேட்க மாட்டீங்களா, எல்லாமே நீங்களே பார்த்துக்குவீங்களா? அதுதான் வந்து இவங்க மடை மாற்றம் செய்கிறார்கள் என்பது நாங்கள் திரும்ப அப்படி திரு ஆசீர்வாதம், இப்ப மாநில பட்டியலுக்குள்
சில அதிகாரங்களை கொண்டு வருவதனால் எந்த பலனும் ஏற்படாதுன்னு சொல்ல வரீங்களா? எந்த பாலாறு தேனாரெல்லாம் ஓடாது, அது மத்திய அரசு கிட்டே இருக்கட்டும் உங்க பார்வையா? விஜய், நீனும் ஒரு வருஷத்துல எலெக்ஷன் வரப்போகுது. இவங்களுக்கு வந்து பிரச்சனைகள், ஏகப்பட்ட பிரச்சனைகள். நாங்கள் வந்து அந்த லிஸ்டை எடுத்து போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 40-45 வந்து லிஸ்ட் இருக்குது. இவங்க வந்து இன்னைக்கு தமிழ்நாடு வந்து மோஸ்ட் அன்பாப்புலர் கவர்மெண்டா போயிட்டு இருக்கும்போது மக்களோட மனசை மாத்தணும். அடுத்ததாக நீங்க கோஆபரேட்டிவ் பெடரலிசம் பண்ணீங்க, அது சொன்னீங்க. அதுலயும் குறிப்பாக மோடி அரசு வந்ததுக்கு பிறகுதான் உங்களுக்கு பிரச்சனை இல்லது. ஆக அதுல வந்து ஒரு சிறிய திருத்தம். எந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சில் பத்தி திரு பாலா அவர்கள் சொன்னார்களோ, அந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சில் வருஷத்துக்கு ஒரு தடவை டெல்லியில் விக்யான் பவனில் கூடிக்கொண்டிருந்த அந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சிலை திரு அமித்ஷா அவர்கள் பிராந்தியங்களில், அதுவும் குறிப்பாக தென்னிந்தியாவில் எடுத்துக்கிட்டோம், 4 மாநிலம் இருக்குதா, ஒரு யூனியன் பிரதேசம் இருக்குதா, பெங்களூர்ல நடத்துவோம். அதே மாதிரி வடக்குல நடத்தணுமா, சண்டிகர்ல போய் நடத்துவோம். மேற்குல நடத்தணுமா, அதை வந்து குஜராத் அல்லது மும்பை நடத்தணும். நாங்கள் மாநிலங்களை நோக்கி பயணம் செல்கிறோம். நாங்கள் டெல்லியில உட்கார்ந்துகிட்டு விக்யான் பவன்ல மீட்டிங் போட்டுக்கிட்டு ஒரு நாள் காலையில வந்து டீ காபி சாப்பிட்டு போறது மாதிரி இல்ல. எங்களை பொறுத்தவரை இந்த நிதி பங்கீடிலும் கூட நாங்கள் எக்ஸஸாக நாங்கள் கொடுத்துள்ளோம் டேட்டாவை நான் இப்ப உங்களுக்கு சொன்னேன். எந்த நாங்க வந்து வஞ்சிட்டோம் அதை சொல்லுங்க. இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்ப பாலா தொடங்கின அந்த வாதம் தான், இந்த பாஜக ஆட்சி, அதுவும் குறிப்பாக மோடி தலைமையிலான ஆட்சியின் கீழ் தான் மாநில உரிமைகள் பறிக்கப்படுது. ஆனா அவங்க என்ன பாயிண்ட் வைக்கிறாங்கன்னா, மாநில உரிமைகள் நாங்க அதிகமா கொடுத்துருக்கிறோம், மாநிலங்களை நோக்கி நகர்றோம், இது எதுக்கு? இது தேர்தலுக்காக மாநில சுயாட்சி. எங்களுடைய பணம், ஒன்றிய அரசின் பணம், அதை கொடுத்திருக்கிறோம் மாநிலங்களுக்கு. ஒன்றிய அரசுக்கு ஏது சார் பணம்? இவங்களுக்கு ஏது சார் பணம்? யார் பணம்? யார் வீட்டு பணம்? ஒன்றிய அரசின் பணம் என்பது மக்களின் பணம், மாநிலங்களின் பணம். மாநிலங்களின் பணத்தை தான் ஒன்றிய அரசு வச்சிருக்குது. மாநிலங்கள் கொடுக்கக்கூடிய வரியிலிருந்து வரக்கூடிய வருவாய். ஒன்றிய அரசுக்கு என்ன தனியா எங்கேயாவது மண் இருக்கா? எங்கேயாவது நிலம் இருக்கா ஒன்றிய அரசுக்குன்னு? அப்போ ஒரு ஸ்டேட் என்பது என்ன? நிர்வாகம் யார் பண்றா? இங்க வந்து நிர்வாகத்தை ஒன்றிய அரசு பண்ணுமா? சட்டம் ஒழுங்கு ஒன்றிய அரசு பார்க்குமா? ஒரு நிர்வாகத்தை செய்வது, மாநிலத்தினுடைய மொத்த சுமையையும் சுமப்பது மாநில அரசு தான். மாநில அரசு வரி வசூல் செய்யக்கூடிய முழு அதிகாரம் அந்த அரசுக்கு இருந்தாதான் மொத்த சுமையை அந்த அரசு சுமக்க முடியும். ஆனா ஒரு மாநிலத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய மொத்த சுமையும் மாநில அரசின் தலையின் மேல. ஆனா வரி வசூலிக்கிற உரிமை இன்னைக்கு அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. என்ன செய்ய, எப்படி நிர்வாகம் பண்ண ஒரு மாநில அரசு? அப்போ ஒன்றிய அரசிடம் இருந்து நமக்கு வர வேண்டிய தொகை என்பது ஏதோ தமிழ்நாட்டுக்கு மட்டும் வரக்கூடிய தொகை அல்ல, எல்லா மாநிலங்களுக்கும் கொடுக்கணும்னு விதி கொடுத்துதான் ஆகணும். அதில் நமக்கு முட்டுக்கட்டை போடுகிறார்கள். நமக்கு பிடிச்ச வச்சுக்கிட்டு நீங்க இந்த கொள்கையை பின்பற்றினா ஏத்துக்குங்க, இந்த கொள்கையை நீங்க பின்பற்றினாதான் உங்களுக்கு பணம் தருவோம் என்று சொல்வது ஒரு அடாவடி நடவடிக்கை இல்ல? அப்படி சட்டம் சொல்லுதா? திரு ஆசீர்வாதம் சொல்றார், மாநில பட்டியலுக்கு மட்டும் கல்வி வந்துருச்சுன்னா இங்க என்ன பாலாறும் தேனாரும் ஓடி? பாலாறு தேனாறு தான் ஓடுது. கல்வியில தமிழ்நாட்டில் பாலாறு தேனாறு தான் ஓடுது. சேலஞ்ச் பண்ணுவோமா? தமிழ்நாடு மாதிரி ஒரு கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஸ்டேட்டை காட்டுங்க. தமிழ்நாடு மாதிரி காலை உணவு திட்டம் பின்பற்ற ஒரு ஸ்டேட்டை காட்டுங்க. தமிழ்நாடு மாதிரி மதிய உணவு திட்டத்தை சக்சஸ்ஃபுல்லா பண்ற ஒரு ஸ்டேட்டை காட்டுங்க. தமிழ்நாடு மாதிரி மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கிற ஒரு ஸ்டேட்டை காட்டுங்க. இன்னைக்கு இந்த அரசு அமைந்து 4 ஆண்டுகள்ல 8000 புதிய வகுப்பறை கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கு. ஒரு ஸ்டேட்டை காட்டுங்க. 8000 வகுப்பறைகள் கட்டின ஸ்டேட்டை காட்டுங்க. நீங்க நுழைவுத் தேர்வு இல்லாம இன்னைக்கு ஏழை மாணவர்கள், கிராமப்புற மாணவர்களுக்கு கல்வியை எளிதாக்கி கொடுத்த ஒரு ஸ்டேட்டை காட்டுங்க. எதை நீங்க காட்டுவீங்க? அரசு பள்ளிகளை இவ்வளவு தரமா ஆக்கின ஒரு ஸ்டேட்டை காட்டுங்க. நீங்க கல்வியில பாலாறு தேனாறு தான் ஓடுது, அதனாலதான் கல்வியில முன்னேறி இருக்கு. டேட்டா தான் சார் பேசும், நீங்க வாயில அடிச்சு விடுறதெல்லாம் பேசாது. நான் சொல்றது டேட்டா. நாங்க கல்வியில உங்களை விட சிறப்பா இருக்கோம். நிதி ஒதுக்கீடு மாநில அரசுடைய பட்ஜெட்ல கல்விக்கு இன்னைக்கு 46,000 கோடிக்கு மேல தமிழ்நாட்டுல ஒதுக்கப்பட்டிருக்கு. ஒரு ஸ்டேட்டை காட்டுங்க. உங்க பிஜேபி ஸ்டேட் சுருக்கமா சொல்லிருங்க திரு ஆசீர்வாதம். நான் பிரேக் போறேன். அதுக்கு பதில் சுருக்கமா. வேற ஒண்ணும் இல்ல. அவர் வந்து வரிசையா பட்டியலிட்டாரு இல்ல, அதே தமிழ்நாட்டுல தான் வந்து தமிழ்ல எழுதக்கூட படிக்க கூட முடியாதத வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோடைய ஒரு ஆர்கனைசேஷன் நடத்தின சர்வே. சார் 2ஆம் கிளாஸ்ல படிச்ச அந்த எழுத்து கூட்டி படிக்கிறதுக்கு 5ஆம் கிளாஸ் பையனால முடியல சார். 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்புல படிக்கிறதுனால முடியல. நான் சொல்லல, இது ஆன் ரெக்கார்ட் சர்வே. அது இந்தியா முழுவதும் எடுத்த சர்வே சார். உத்தரப்பிரதேசத்துல இந்த சிக்கல் இருக்குது. அடுத்தது விஜய் இன்னும் ஒரு பாயிண்ட் சொல்றேன். அதாவது எந்த இடத்துல, அதாவது ஸ்மார்ட் போர்டு நடத்த வேண்டிய அந்த இடத்துல
கெல்ட்ரான்ற ஒரு நிறுவனத்துக்கு இவங்க வந்து ஒரு அவுட் சோர்ஸ் பண்ணிட்டு அதுக்கும் பணத்தை கொடுக்காம இன்னைக்கு வந்து மக்களை வஞ்சிச்சுட்டு இருக்காங்க. அதே வந்து பாலாறும் தேனாரும் ஓடுதுன்றதை நீங்க ஒத்துக்குறீங்களா? நம்ம ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்றேன். சரி, நான் ஒரு பிரேக்குக்கு அப்புறம் திரும்ப நான் வரேன்.